வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு அம்மா அப்பா 3 பசங்க எல்லாமே இருக்காங்க. இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தோடனே அவங்க அம்மா அது வரையிலும் அவங்க வேலைக்கு போகல. திடீர்னு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. சூழ்நிலை வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. பெரிய பையனுக்கு 5 வயசு. அந்த பையனுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்குது. அந்த பெரிய பையன் பொறுப்பில் தான் அவங்க அம்மா அந்த குழந்தைங்கள விட்டுட்டு போகிறாங்க. அந்த பெரிய பையன் பொறுப்பெடுத்து பார்க்க ஆரம்பிக்குது. பார்த்து ஆரம்பித்தோடனே ஒரு 7 வயசு இருக்கும்போதே அந்த பையன் சமையல் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்றாப்புல. சமையல் கற்றுக்கிறாப்புல அவங்க தம்பி தங்கச்சிக்கு என்ன செஞ்சு தான் ஆகணும், அம்மா வரக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காப்புல. அப்படியே காலம் கடந்து போது அந்த பையன் போய் பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாப்புல, இந்த வேலை செய்கிறாப்புல, அந்த வேலை செய்கிறாப்புல, இன்சூரன்ஸ் கம்பெனி பல வேலைகள் செய்கிறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. வாழ்க்கை எந்த இதுவுமே இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பையனுக்கு அந்த சமையல் இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. அப்புறம் இந்த பையன் ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ், ஒரு 60-62 வயசு வந்தோடனே இந்த பையனுக்கு தோணுது, நமக்கு சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல, ஏன் நம்ம அந்த சமையலையே ஒரு தொழிலாக இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முக்கியமாக ஒரு சிக்கனோட ரெசிபி எடுத்துகிட்டு போய் அவர் போய் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நிறையா பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 62 வயசில் எதுக்கு போய் பண்ணுற, ஏன் வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்கிற, நீ நல்லா சந்தோஷமாக செட்டில் ஆக வேண்டியதானே, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துக்கு அந்த ரெசிபி எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 1009 தடவை அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லைப்பா இதெல்லாம் சரியாக வராது, இது சரியாக வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 65 வயசு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரெசிபியை அவர் அக்செப்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. ப்ரமோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி அசூர வளர்ச்சி. இது யார் பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது யார் பற்றி இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த KFCயோட ஸ்டோரி. இந்த KFC 65 வயசில் அவரோட வெற்றியை ஆரம்பிக்கிறார். பயங்கரமான வெற்றி. கிட்டத்தட்ட 90 வயசில் அவர் இறந்துறார். 25 வருஷம் அவர் அசுர வளர்ச்சி, அசுர வெற்றி. இன்றைக்கு கூட KFC ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட், உலகத்திலே இருக்கிற டாப் பிராண்டில் KFC இன்னும் டாப் பிராண்டில் தான் இருக்குது. அவர் 62 வயசில் அவரோட பேஷன் அப்படியே நமக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே அவர் விடாமல் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு பார்த்தாரு பாருங்க. அதுதான் அவர் திருப்தியாக இறந்ததுக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா 62 வயசுலேருந்து அவர் சின்ன வயசுலேருந்து 7 வயசுலேருந்தே சமைச்சும் அவருக்கு 62 வயசில் அதை செஞ்சே பார்க்கணும்னு நினைக்கிறாரு. விடாமுயற்சி. 65 வயசில் ஆரம்பித்து 90 வயசு அவர் இறக்குற வரையிலுமே டாப்பில் இருக்குது. இறந்ததுக்கப்புறமும் கம்பெனி நல்லா போகுது. எதுக்கு இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பேஷன் இருக்கும். அப்படியே அந்த பேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அது அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம், செய்யவே மாட்டோம். ஆனால் அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன முயற்சி பண்ணி அதை வெற்றி பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு டெய்லி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிடுறோம். சாப்பாடு போடணும், சாப்பிட்டாச்சு. குடும்பத்துக்கு சம்பாதிச்சாச்சு. ஆனாலும் எது பண்ணினாலுமே நம்ம பேஷன் நம்மளால் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அந்த வருத்தத்தை இல்லாமல் நம்ம நம்மளோட பேஷனை கண்டிப்பாக செய்யணும். அதில் உங்களுக்கு இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அந்த விஷயத்தை லவ் பண்ணி பண்ணுறீங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அது எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பேஷனை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் எதுக்கு இப்போ நான் நேற்று ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு மெடிசன் முடிக்க போகுது அப்படின்னா. சரி ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு நான் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசினேன், என்ன பண்ணணுன்னு தெரியல. இப்போ நம்ம டாக்டர், ஓகே நமக்கு அந்த தொழில் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் கொண்டு போய் விட்டுட்டோம். ஆனால் உண்மையாலுமே என் பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சது படிச்சுதா தெரியாமல் படிக்குதா அப்படின்னு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். சரி பரவாயில்ல, நீங்கள் ஏன் டெசிஷன் கவலைப்படுறீங்க, நீங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு இதை தான் பண்ணணும்னு தெரியாத குழந்தைங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமோ சேஃபாக இருக்குமோ சொல்லி கொடுத்துட்டோம். சொல்லி கொடுத்த வரையில் ஓகே, அந்த குழந்தையும் நல்லா படிச்சிருச்சு. ஆனால் படித்து முடிச்சுட்டு அவங்க இதே தொழில் தான் பண்ணணும்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க. நடுவில் மேபி அவங்களுக்கு வேறு தொழில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கும், வேறு இஷ்டத்துக்கு பண்ணலான்னு இருக்கும். விட்டுருங்க, அவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும்.
பண்ணிவிட்டு செட் ஆச்சுன்னா அவங்க அதை கன்டினியூ பண்ணிட்டு, செட் ஆகலனா திருப்பி இதுக்கு வந்துடுவாங்க. ஒரு சேஃபாக அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னோடனே அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொல்கிறது. இது இன்னொரு அம்மா கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. சொல்லுவாங்க, குழந்தை வந்து இந்த கிளாஸ் போட்டால் போக மாட்டேங்கிறான், 2 மாதம் போகிறான் போக மாட்டேங்கிறான், 1 மாதம் போகிறான் போக மாட்டேன், நானும் பல கிளாஸ் போடுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, உங்கள் குழந்தை வந்து பல கிளாஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அவங்க போய் பார்க்கட்டும், பார்த்துட்டு இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு அவங்களுக்கு ஒரு டெசிஷன் பண்ணக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லையா. அவன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நிற்க மாட்டேங்கிறான்னு சொல்லி எந்த கிளாஸுமே நிறுத்தாதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ போடுங்க. ஆனால் அந்த குழந்தை அதை ஏற்று அதை கன்டினியூ பண்ணுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது அந்த குழந்தைக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், கனெக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். உங்கள் பேஷன் என்னன்னு பாருங்கள், உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகேயா. நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் தயவுசு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.